ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கெலாம் தோசை மாவு இட்லி மாவு இல்லை அப்படின்னா 10 நிமிஷத்தில் பஞ்சு போல் இந்த தோசையை சூப்பராக ரெடி பண்ணலாம். ரவா உப்புமாலாம் பிடிக்காதவங்களாம் ரவையை வச்சு இந்த மாதிரி தோசை ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த தோசையை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு 1 கப் ரவை எடுத்துருக்கேன். வறுத்த ரவை வறுக்காத ரவைன்னு எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பால் ரவையை அளந்தோமோ அதே கப்பால் 1/2 கப் அவல் எடுத்துருக்கேன். இது சுத்தமான அவல், அதனால் நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அதே கப்பால் 1/2 கப் தயிரும் சேர்த்துருக்கேன். இது மூணுத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா பொருளையும் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துடுங்க. நம்ம மிக்ஸி ஜார் ஓட்டும் போது இடையில தண்ணி பற்றலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச இந்த மாவை வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம வெள்ளை அவல் சேர்த்துக்கிட்டோம்ல, அதுக்கு பதிலாக சிகப்பு அவல் அப்படி இல்லைன்னா பொரி எது வேணாலும் சேர்த்து செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இந்த மாவை நம்ம உப்பு போட்டு கலக்கும் போதே உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆப்ப சோடா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னுமே இந்த தோசை சாஃப்டாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி ஆப்ப சோடா சேர்க்காம தான் இந்த தோசையை சுட போகிறோம். இப்போது இந்த தோசைக்கு குயிக்காக ஒரு தக்காளி சட்னி மட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 வேர்க்கடலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கலர் மாதிரி வர வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறினதும் இதுக்கு காரத்துக்கு நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. மிளகாயும் சேர்த்து கிண்டி விட்டுட்டு தக்காளி பழம் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப குழைய வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக தோல் மட்டும் வதங்கி வந்தால் போதும். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிற ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தோசையும் சட்னியும் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், சூப்பராக செய்யலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மாவை திரும்பி ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம தோசை சுட்டும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு 2 கரண்டியை ஊற்றி தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 சைடு வேகிற மாதிரி தான் தோசை சுட போகிறேன். அதனால் ஆப்பம் சைஸில் சின்னதாக சுட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் சுட்டுக்குவாங்க. இப்போது லைட்டாக எண்ணெய் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க. எண்ணெய் ஊற்றாமலே இந்த தோசை நல்லாவே வரும். இப்போது மூடியை போட்டு 1 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால ஆவி இழுத்து நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த தோசையை 2 சைடும் திருப்பி போட்டும் செய்யலாம். அந்த மெத்தடும் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு. இந்த மாவு புளிக்கணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம தயிர் சேர்த்து செய்கிறதுனால புளிப்பு டேஸ்ட்டு இருக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நார்மல் தோசை எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த தோசை சுடும்போது மாவு தோசைக்கல்லில் ஒட்டிக்கிட்டு தோசை வராமல் இருக்குமோலாம் நினைக்காதீங்க, நல்லாவே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ 2 சைடும் திருப்பி போடுற மாதிரி நம்ம நார்மலாக தோசை சுடுவோம்ல, அந்த மாதிரியும் சுட்டிருக்கேன் பாருங்கள். தோசைக்கல்லில் இப்போது 2 கரண்டி மாவு ஊற்றி நம்ம மெலிசாக வீட்டில் தோசை சுடுவோம்ல, அதே மாதிரியே நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். உங்கள் விருப்பம் தான், எந்த மாதிரி தோசை சுடணுமோ அந்த மாதிரி சுட்டுக்கோங்க. இந்த தோசையை யார் வேண்டுமானாலும் ஈஸியாக செய்யலாம். இந்த தோசைக்கு எந்த ஒரு பதமும் தேவை கிடையாது, மாவு புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அரைச்சிட்டு
அடுத்த செகண்டே ஊற்றலாம். தோசை வந்து சூப்பராக வரும். இப்போது நம்ம ஏற்கனவே சட்னிக்கு வதக்கி வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து சட்னி மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடுங்க. அரைச்ச சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தோசைக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நான் அவல் டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சேர்க்குற அவலில் உமி நெல்லுலாம் இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க.